நீங்க வெளிநாட்டுல இருப்பீங்க, 5 வருஷம் பின்னால வாரத்துக்கு உமாக்கு கோல் அடிப்பீங்க, பாப்பாக்கு கோல் அடிப்பீங்க. பாப்பா 5 வருஷத்துக்கு பிறகு நான் வாரேன் பாப்பா, என்ன கையில லட்சம் கணக்குகள் என்னோட கையில இருக்கி பாப்பா. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா பாப்பாவினுடைய பதில் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாப்பாவுடைய பதில் என்ன தெரியுமா? மகான் பரவாயில்லை, அல்லாட பாதுகாவல நீங்க வந்து சேருங்க மான், அதுக்கப்புறம் மிச்சத்தை பாப்போம்னு சொல்றாங்களே. இதுதான் தாயும் தந்தையும் சோதர்களே. இந்த பாசத்தை கடைசி வரங்காட்டி நாங்க விளங்கலையே, இந்த பாசத்தை கடைசி வரங்காட்டி நம்ம விளங்கலையே. ஆனால் நாங்க என்ன பண்றோம் தெரியுமா? நாங்க மருந்துக்கு சாப்பாடு கொடுத்துட்டு, மருந்துக்கு செலவு கொடுத்துட்டு இருந்தானே, செட்டு வாங்கி கொடுத்துட்டு இருந்தானே, சாரி வாங்கி கொடுத்துட்டு இருந்தானே, இது போல அவங்களுக்கு என்று கேட்கிறோம். அன்புள்ள சோதர்களே, ஒரு தாயும் தந்தையும் உங்களிடத்திலிருந்து ஒரு பிள்ளை என்கிற அடிப்படையில் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது எதை தெரியுமா? ஒரு தூரத்தில் இருக்கிற பிள்ளைகள், சின்ன வயசுல நீங்க தாத்தா தங்கச்சி நானா தம்பி என்று சொல்லி ஒரு வீட்டுக்குள்ளுக்க ஓடி விளையாடுகிற காலப்பகுதியில எப்படி வாழ்ந்தீங்க தெரியுமா? உங்களோட நானா, உங்களோட தம்பி, உங்களோட தாத்தா, உங்களோட தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக ஒரு வீட்டுக்குள்ளுக்க உம்மாட மடி சாய்ந்து ஒருவரும், பாப்பாவின் தோல் சாய்ந்து ஒருவரும், அந்த சாப்பாடு, அந்த தண்ணீர் ஊட்டல், அந்த நகம் வெட்டுதல், அந்த கொஞ்சி குழாவல், அதோடு சேர்ந்து சின்ன பிள்ளைகள் சண்டை பிடிக்க, பாப்பா வந்து நீதிபதியா வந்து அதை விலக்கி விட, உம்மா வந்து புத்திமதி சொல்ல, அந்த சின்ன காலத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதுபோல் தான் வயது முதிர்ந்து தள்ளாத வயதில் பல்விழுந்த கிழவனாய் இருக்கிற பொழுது உங்களுடைய தாயும் தந்தையும் எதிர்பார்ப்பது அந்த ஒன்றைத்தான் சோதர்களே.